பெண் தெய்வம் 12 வயதுக்குள்ள ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்து அது ஏதோ ஒரு வகையில நோய்வாய்ப்பட்டு இறக்கின்ற பட்சத்தில் அது அந்த வீட்டில் தெய்வமாக நின்று காக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா கர்மா இல்லாமல் எந்த ஒரு ஜீவன் இறக்கிறதோ அது தெய்வத்துக்கு சமமானது. நான் சொல்ல வர்றது புரியறதா? இப்போ 12 வயசுக்கு மேல ஒரு மனிதனுக்கு உடல் ஆசை வரும், அதே போல பொருளாசை வரும், திருமணத்துக்கு தயாராவாங்க. இங்க கர்மா ஆக்டிவேட் ஆகும் இல்லையா? ஒரு குழந்தைக்கு ஆசை இருக்குன்னு நம்ம சொல்லுவோமா? கிடையாது. நம்ம மிரட்டினாவே அது அமைதியாயிடும். அப்ப ஆசை இல்லாம நம்ம எதை கொடுக்குறோமோ அதை வாங்கிக்கும். அதுக்குன்னு பெருசா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத இருக்கும். அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிட்டத்தட்ட இந்த 12 வயசுக்குள்ள எந்த குழந்தை இருந்தாலும் அது தெய்வத்திற்கு சமமானது. அப்போ அந்த தெய்வத்திற்கு சமமான அந்த ஆன்மா நம்ம வீட்டிலேயே இருக்கும். அது என்ன ஆகாதுன்னா முக்தி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கர்மா இல்லாதவர்களுக்கு தான் முக்தி கிடைக்கும். அப்ப 12 வயசுக்குள்ள இறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு முக்தின்றது அர்த்தம். அவங்களுக்கு மறுபிறவி அப்படின்றது இருக்காது. அதுக்கு வந்து அடுத்த உடல் என்ன பண்ணாதுன்னா அது தேடாது. ஏன்னா கர்மா இல்லாமல் இறந்திருக்கு இல்லையா? இப்ப நம்ம வந்து ஒரு 12 வயசுக்கு மேல நம்ம பொய் சொன்னாலோ ஒரு பொருளை திருடினாலோ இல்லது வந்து நம்ம அடுத்து வந்து உடலால் தவறு செய்தாலோ அது கர்ம வினையில சேரும். அதனால அது அடுத்த பிறப்பு அடுத்தடுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். இவங்க தான் கர்மா பற்றின எந்த தட்டுமே இல்லாம தானே இறந்திருக்காங்க. அப்ப அது என்ன ஆகாதுன்னா முக்தி அடைஞ்சிரும். இப்ப கர்மான்றதை அழிச்சிட்டாலே நமக்கு முக்தி தானே. யார் ஒருவர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றாங்களோ அவங்களுக்கு கர்மா கிடையாது, அவங்களுக்கு முக்தி தான். அதனால தான் உடலாலும் மனசாலும் எந்த ஆசை இருந்தாலும் முக்தி கிடைக்காதுன்றதுனாலதான் சன்னியாசிகள் பெரும்பாலும் திருமணம் செய்வது கொள்வது கிடையாது. அவர்களை பாத்தீங்கன்னா பொருள் பற்று இருக்காது, இல்லற பற்று இருக்காது. இந்த உலகத்துல சுவைமிக்க உணவுகளை கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டார்கள். ஆகையினால் அவர்களுக்கு என்ன கிடைக்குது, உடலை அழித்து ஆன்மாவை வளர்த்து முக்தி கிடைக்குது. அப்போ இந்த 12 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் ஒரு தெய்வமாற மாறக்கூடிய சக்தி உண்டு. அது எந்த வீட்டில் பிறந்ததோ அந்த வீட்டையே அது காத்து நிற்கும்னு சொல்லப்படுது. அப்போ அந்த கன்னி தெய்வங்களை நாம வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல தொடர்ந்து வழிபடும் பொழுது செல்வ நிலை உயரும். புரியுதுங்களா? இது நமக்கு 2வது தலைமுறையில இறந்திருந்தாலும் சரி, 3வது தலைமுறையில இறந்திருந்தாலும் சரி. ஆனா நம்ம அதை வணங்கணும். அதை வணங்கும் பொழுது நம்ம குடும்பத்துல நிறைய மாற்றங்கள் நிகழும். அப்போ எப்படி வணங்கலாம்? அப்ப கன்னி தெய்வத்திற்குரிய நாள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 முக்கியமான நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுமா. ஒண்ணு ஆடி மாதம், ஆடி மாத வெள்ளிக்கிழமைகள்ல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை, அப்படி இல்லைன்னா தை மாத வெள்ளிக்கிழமை. உத்தராயணத்துடைய தொடக்க காலம், தட்சிணாயத்துடைய தொடக்க காலம், இந்த 2 மாதத்திலும் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை உகந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால தான் போகி பண்டிகை அன்னைக்கு கன்னி பூஜை கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா செய்வாங்க. அதற்கு அடுத்தபடியாக தீப ஒளி திருநாள் அன்று. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், மாதத்துல ஒவ்வொரு மாதத்தினுடைய பிறப்பு இருக்கு இல்லையா, அதுல வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையில நாம கன்னி தெய்வ வழிபாட்டை செஞ்சோம்னா நம் செல்வ நிலை உயரும். நாம் என்ன கேட்கிறோமோ கிடைக்கும். இப்ப சித்திரை பிறக்குதா, சித்திரை மாதம் பிறந்ததுக்கு பிறகு முதல் வெள்ளி, இங்கிலீஷ் டேட் பார்க்க கூடாது, தமிழ் டேட் தான் என்ன பண்ணணும்னா பார்க்கணும். அப்போ அந்த வெள்ளிக்கிழமையில என்ன வழிபாடு பண்ணலாம்? ஒரு கன்னி குழந்தை எதெல்லாம் விரும்பும்? உணவுகளை விரும்பும், இனிப்பு பதார்த்தங்களை விரும்பும், வளையல், அந்த விளையாட்டு பொருட்கள், பட்டு பாவாடை சட்டை, இந்த மாதிரியான விஷயங்களை அது என்ன பண்ணும்னா விரும்பும். அப்போ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்து வைத்து வெள்ளிக்கிழமையில மாலை நேரத்துல, காலை நேரத்துல இல்ல மாலை நேரத்தில், ஏன்னா அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க இல்லையா, அதனால இரவுலதான் அந்த தெய்வத்தினுடைய வருகை நம்ம வீட்டுக்கு இருக்கும். 6 மணிக்கு மேல நாம வந்து ஒரு விளக்கேற்றி வைத்து அதற்கு முன்பு அந்த குழந்தை என்னென்னலாம் சின்ன பசங்க பிடிக்குமோ, மருதாணியிலிருந்து சாக்லேட்ல இருந்து எல்லாமே, பூல இருந்து வளையல் மணி அத்தனையும் வைத்து நம்ம என்ன பண்ணணும்னா படைத்து அந்த பொருளை எல்லாம் அந்த 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இன்கேஸ் சொந்தக்காரங்க யாரும் வாங்க மாட்டாங்கிறாங்க, அதுக்கு முன் வர மாட்டாங்கிறாங்கன்னா, எத்தனையோ விடுதிகள்ல குழந்தைகள் இருக்கிறாங்க, அந்த விடுதிகள்ல உள்ள ஏழை குழந்தைகளுக்கு அதை நீங்க கொண்டு போய் கொடுத்து போட்டு அழகு பார்க்கணும். அப்படி அழகு பார்ப்பதன் மூலம் அந்த கன்னி தெய்வம் மகிழுகிறது, மகிழ்ந்து அந்த குடும்பத்திற்கு செல்வத்தை இறைக்கின்றது. இதை ஃபாலோ பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த குடும்பம் வந்து நல்ல வளர்ச்சியை அடையும். என் அனுபவத்துக்கு கன்னி தெய்வத்தை வழங்கிய குடும்பம் செல்வத்தில் பெரிய அளவில் உயர்ந்திருப்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். இதுல ஒரே ஒரு தவறு என்னன்னா, குழந்தைகளுக்கு தர்ப்பணம் கொடுக்க
கூடாது. நிறைய பேர் அதையும் பண்றாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. 60 வயதுக்கு மேல், அதே போல கிரகஸ்தனாகி இறப்பவருக்கு மட்டும்தான் தர்ப்பணம். புரியுதுங்களா? கல்யாணமே ஆகல, சின்ன குழந்தையில இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தர்ப்பணம், அமாவாசை வழிபாடு இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்ய கூடாது. அதனால மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது செல்வ நிலை அவர்களுக்கு உயருவதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை, கண்டிப்பா உயரும். இதுல இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், இறந்த ஆன்மாக்கள் எங்க இருக்குன்னா குளத்தங்கரையிலும் கடற்கரையிலும் நீரிலும் தான் வசிக்கும் என்பது நம்பிக்கை. ஆகையினால் இந்த வெள்ளிக்கிழமையில இந்த வழிபாடு பண்ணிட்டோ மீன்கள் இருக்கக்கூடிய குளமா பார்த்து தேர்ந்தெடுத்துக்கணும். அங்க போயிட்டு நெற்பொரி இருக்கு இல்லையா, நெற்பொரி, பச்சை அரிசி எல்லாம் இருக்கு இல்லையா, இத வந்து குளத்துல உள்ள மீன்களுக்கு போடணும். அது சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்னா அந்த ஆன்மா மேலும் மேலும் நம்மளை வந்து வாழ்த்தும். மீன்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள்னு சொல்லப்படுது. அதே போல அந்த நீர்ல தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒடுங்கி இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்கும்பொழுது ஆற்றங்கரை குளத்தங்கரை இதெல்லாம் கொடுக்கறதுக்கான காரணமே அதுதான், எக்ஸாக்டான ரீசன். சோ இதை ஃபாலோ பண்ணினாலே சிறப்பா இருக்கும். இதுல இன்னும் ஒரு படி மேல போயிட்டு, நீங்க கன்னி தெய்வத்துக்கு ட்ரெஸ் வச்சு படைக்கிறீங்க இல்லையா, அதுல ஒரு குறிப்பிட்ட கலர் வச்சு படைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் கன்னி தெய்வமும் ஒண்ணு. அப்ப சுக்கிரனுக்குரிய நிறத்தை வச்சுதான் நம்ம வணங்கணும். இப்ப சுக்கிரனுக்குரிய நிறம் வந்து பாத்தீங்கன்னா பிங்க், அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து மஞ்சளும் பிங்க்கும் இருக்கக்கூடிய காம்பினேஷன். இந்த மாதிரி பட்டு, முக்கியமா பட்டு இருக்கணும். அந்த பட்டு தானம் கொடுத்தாலே சுக்கிரன் வசியமாயிடுவார். இதை வச்சு நம்ம வணங்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் உறுதியாக இருக்கும். சோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுனா கன்னி தெய்வத்தினுடைய சக்தியால் அந்த குடும்பமே நல்ல திருமண வாழ்வு எல்லாத்தையுமே அடைந்திருக்கும். இன்கேஸ் இறந்திருக்காங்க, நாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த வீட்டுடைய மூத்த வாரிசனுடைய திருமண வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கும். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? இப்போ அப்பா வழியில அத்தை இறந்திருக்கலாம், அந்த பிள்ளைங்க யாருமே அப்பாவோ வாரிசுகளோ ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வீட்டுல மூத்த வாரிசு திருமண வாழ்க்கையில அஃபெக்ட் ஆகி அப்படியே ஒரு குழந்தை போல, குழந்தைன்னா என்ன, குழந்தை அவங்களுக்கு இல்லாம இந்த உடம்பு வந்து நம்ம பிறந்திருக்கிறதுன்றது வேஸ்ட், நம்மளை எந்த ஆண்களுமே தொடர்பு படுத்தல, இல்லறத்திலும் இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஆகையினால் அந்த முக்தி பெற்ற ஆன்மாவை போற்ற வேண்டும். அப்போதுதான் குடும்பமும் நல்லா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணினா போதுமா. ஓகே, ஒருவேளை வீட்டுல எங்களுக்கு தெரியல, ஒரு 2-3 ஜெனரேஷன் முன்னாடி இந்த மாதிரி யாராவது இறந்திருக்காங்க அப்படிங்கும் போது பொதுவான ஒரு வழிபாட்டு முறைகள் பண்ணலாம்? அதாவதுமா நான் சொல்ல வர்றது 3-4 தலைமுறை அப்படின்னும் போது அதை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. நமக்கு தெரிந்த 2 தலைமுறை, நம்ம